மத்தேயு சுவிசேஷ புத்தகம், Gospel book of Matthew chapter 13 verse 47 onwards. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 47 முதல். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. இன்னொரு முறை படிங்க பாஸ்டர். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்குது. English. Again the kingdom of heaven is like to a net that was cast into the sea and gathered of every kind. Again the kingdom of heaven is like to a net that was cast into the sea and gathered of every kind. 48. அது என்றால் வலை நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். English. Which when it was full, which here represents the net. When the net was full, they drew to shore and sat down and gathered the good into the vessels, but threw the bad away. But cast the bad away, but threw the bad away. Amen. ரொம்ப அருமையான ஒரு உவமை. நான் போன வாரம் பேசின உவமையே பேசலாம், ஆல்மோஸ்ட் எல்லாம் அதை முடிச்சிட்டோம். கொஞ்சம் இருந்துச்சு, அது பேசியிருக்கலாம். சரி, உங்களுக்கு புதுசாக போட்டுடலாம். ஆமென். சரி, 47ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. நீங்க கடற்கரை ஓரத்துல மடிவலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னாக்கா, நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த கடற்கரை ஓரத்துல படகு எடுத்துன்னு போயிட்டு ரொம்ப தூரம் போக மாட்டாங்க, கிட்டையே வலை போட்டு விட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு வலை போட்டோன்னே நைட் போய் போட்டு வந்துட்டாங்கனாக்கா மறுநாள் காலையில் நிறைய மீன்கள் மாட்டிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? அதை ஒரு ஓணி இருக்குன்னு வைங்களேன். சப்போஸ் இந்த ஒரு எண்டு கயிறு கட்டுப்பாங்க, இந்த ஒரு எண்டு கயிறு கட்டு கரையில் இழுத்து நிற்பாங்க. கரையில் எத்தனை பேர் இழுப்பாங்கன்னு தெரியுங்களா? இந்த பக்கம் ஒரு 50, இந்த பக்கம் ஒரு 50 பேருக்கு மேலே இழுப்பாங்க. எத்தனை பேர் வலை இழுக்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கு மீன் கொடுப்பாங்க. என்னங்க, எத்தனை பேர் வலையை இழுக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் மீன் கொடுப்பாங்க. அந்த வலையில கிடைக்கிற மீன் மாதிரி வேற எந்த வலையிலும் கிடைக்காது. ரொம்ப வித்தியாசமான மீன்கள். அது அவங்க சொல்றாங்க, பிரெக்னென்ட் உமன், நம்ம பாஷையில் பிள்ளை தாச்சுங்க, அவங்களுக்குன்னு ஒரு மீன் இருக்கா, அது அங்கே தான் கிடைக்கும், அதில் தான் கிடைக்கும். தலைநோவு வந்துட்டா அப்படியே சுகமாகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹீட் இருக்கு, அது மாதிரி இது மாதிரி மீன்கள்லாம் அதில் கிடைக்கும் அந்த வலையில். அது நாங்கள் பங்கிட்டு கொள்வோம். எத்தனை பேர் வலை இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அது கொடுப்போம். அதே போல தான் இயேசுநாதர் சொல்றார், அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து, எல்லா மீனும் கிடைக்குமா, அதுல எல்லா மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பார். இங்கிலீஷை பாருங்க. Again the kingdom of heaven is like to a net. Again the kingdom of heaven is like to a net that was cast into the sea. See, that was cast into the sea, maybe for one day. Cast into the sea and gathered of every kind. How they are gathering? எப்படி அதெல்லாம் சேர்க்கறாங்க? அடுத்த வசனம் 48. அது நிறைந்தபோது, வலை நிறைந்தபோது, என்னங்க, வலை நிறைந்தபோது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். நல்லவைகளை கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில போடுவாங்களாம். இங்க கூடன்றது பரலோகம், நித்திய ஜீவன் அப்படின்னு. ஆகாதவைகள், உதவாதவைகள், சாப்பிட முடியாதவைகளை எரிந்து போடுவார்கள், தூக்கி விசிறாச்சுவாங்க. நீங்க நினைக்காதீங்க கடல்ல போட்டுருவாங்க அது பழிச்சுக்கோன்னு. இழுத்துன்னு வெளியே வரும்போது எல்லாம் செத்துச்சு. கரெக்ட் தானே? நெட்டு இழுத்துன்னு வெளியே வந்துட்டாங்களா, எல்லாம் அவுட்டு.
அப்போ பொறுக்கிறாங்க அங்கே இடங்களா. கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுறார். இன்னைக்கு அதை தான் பற்றி உங்களுக்கு நான் பேச போகிறேன். அதை பொறுக்கி என்ன பண்ணுவாங்க, ஸோ ஆகாதது தூக்கி போடுறா பருந்துக்கு, அது சுற்றி சுற்றி வந்து காக்கா காதுங்குது, பூனை பக்கத்து வீட்டு பூனை வந்துட்டுக்குது, நாய் இருக்கும், எல்லாம் தூக்கி போடு, தேவையில்லாத அதுங்க சாப்பிட்டிடும். அல்லேலூயா, ஆமென். இதை தான் இதுக்கு தான் ஒப்பா இருக்குது. அப்போ பரலோக ராஜ்யம் இட்ஸ் கம்பேர்ட் டு த கிங்டம் ஆஃப் ஹெவன் ஹஸ் பீன் கம்பேர்ட் டு a dragging net, a drag net. வலை இழுக்கிற வலைக்கு ஒப்பா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. எதுக்கு ஒப்பா இருக்கா? இழுக்கிற வலைக்கு. நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் பேதுரு மீன் பிடித்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒன்றும் மீன் கிடைக்கல. அவனை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னா, அன்னைக்கு அவன் போட்டுக்கு கொஞ்சம் வாங்கி பிரசங்கம் பண்ணிட்டு சொல்கிறான், இதே போட்டு எடுத்துன்னு போ, இதை படகு எடுத்துன்னு போய் ஆழத்தில் போய் நீ வலை போடு, உனக்கு மீன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஆமென். ஆழத்தில் போய் வலை போடு, உனக்கு மீன் கிடைக்கும். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மீன் பிடிக்கிறதுல. எங்கள் தாத்தா மீன் பிடிச்சவர் தான், எங்கள் கொள்ளு தாத்தா மீன் பிடிச்சவர், எங்கள் முப்பாட்டம் எல்லாம் நாங்கள் ஆதாம்லேருந்து மீன் பிடிச்சுன்னுக்குறோம். ஆதாம்லேருந்தா ரைட் விடு அப்படி வச்சுக்கோ. என் குடும்பமே மீன் பிடிக்கிறது. பகலில் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, மீனுக்கு கண்ணு தெரியும், நெட்டில் மாட்டாது, ராத்திரியில் தான் போய் வலை போடுவோம், நாங்கள் பகலில் எடுத்துன்னு வந்துடுவோம். ஆனால் நீங்கள் பட்ட பகலில் போய் ஆழத்தில் போய் வலை போடு, மீன் கிடைக்கும்னு சொல்கிறீங்க. நான் என் எக்ஸ்பீரியன்ஸு பிரகாரமாக கிடைக்காது, ஆனால் என் அறிவு சொல்லுது போடாதுன்னு. ஆனால் உன் வார்த்தையை நான் நம்புகிறேன். என் அறிவை காட்டிலும் உன் வார்த்தை பெருசு. என் அறிவை காட்டிலும், என் புத்தியை காட்டிலும், என் ஞானத்தை காட்டிலும் உன் வார்த்தை பெருசு. பல நேரத்தில் விசுவாசம் வேலை செய்யும்போது நம்ம அறிவு புத்தி தான் தடை பண்ணும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க, அது our understanding will hinder the faith. Most of the time it is the understanding of a mind that will hinder the faith. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு விசுவாசம் சொல்லும். இந்த புத்தி சொல்லும், எங்க நடக்க போகுது பார்த்தியா, அவங்களுக்கு எப்படி ஆச்சு, அதே மாதிரி தான் உனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி பல முறை உன் புத்தியை சொல்லும். நான் என்னன்றேன், உன் புத்தியை நம்பாத, உன் புத்தியை கூட நம்பாத, கர்த்தர் மேல விசுவாசமாயிரு. உன் புத்தியை காட்டிலும் கர்த்தருடைய மேல இருக்க விசுவாசம் எல்லாவற்றையும் செய்யும், எல்லாவற்றையும் செய்யும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய விசுவாசம் நிச்சயமா, கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம் எல்லாவற்றையும் செய்யும். ஆமென். That's why Bible says lean not in your own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாயாத, சுய புத்தியின் மேல் சாத. பலர் சுய புத்தி தான் ரைட்டுங்களா. அவங்க நான் நினச்ச பிரதர் அப்படி தான் செய்வாங்க. பைத்தியம், நீ ஒன்றா நல்லா நினைக்கிறியா சொல்லு, கர்மம் புச்சவனே, கர்மம் புச்சவளே, ஒன்றுனா நல்லா நினைக்கிறியா? நான் நினச்சதெல்லாம் செய்வேன். நோ, நீ நினச்சதெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தாக்கா நீ நான் கடவுளா சொல்லுங்க. என் புத்திக்கு தோணிச்சு செய்தான், புத்தியும் சரி, கழுத லத்தியும் சரி. ஆமென். சுய புத்தியின் மேல் சாராத. Don't lean on your own understanding, but acknowledge the Lord in all your ways, for He will direct your path. He will prosper your path. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளெல்லாம் கர்த்தரை அங்கீகாரம் பண்ணு. அவர் உன் வழிகளை செவ்வையாக்குவார், வாய்க்க பண்ணுவார், நடத்துவார். கர்த்தர் நடத்துவார். எனக்கு ஆண்டவரே இது எப்படி பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் உன்னை பற்றி தெரியும். நீங்கள் என்ன கைவிட மாட்டீங்க. எனக்கு தெரியலப்பா, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, என் புத்தி கெட்டல, ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியும், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து நிற்கிறீங்க, எல்லாம் உன் கண்ட்ரோலில் இருக்குதாப்பா, உன் கண்ட்ரோலில் இருக்குது, நீ நடத்துவீங்க, எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதான் பவுல் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது தான். அவன் தீமோத்திக்கு எழுதும்போது சொல்வான், தீமோத்தியே நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். I know whom I believe in. நான் யாரை நம்புறேன் எனக்கு தெரியும் தீமோத்தே. அவர் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார், அவர் பாதியில கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும், யார் கூட இருக்காங்களோ இல்லையோ, அவர் கடைசி வரைக்கும் அவர் நடத்துவார். He is faithful. அவர் உண்மையுள்ளவர். நான் உண்மையா இருக்கிறவனோ இல்லையோ, அவர் எப்போதும் எனக்கு உண்மையுள்ளவரா இருப்பார். தீமோத்தே நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I believe. அப்பா மாருங்க, அம்மா மாருங்க, இதை பேசுங்க வீட்டில் பிள்ளைங்க கிட்ட. இது நடக்காத மாதிரி தான் இருக்குது, ஆனா நம்ம விசுவாசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் எல்லா புத்திக்கும் மேல கிரியை செய்வார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். அரசாங்கம் யார் முடியாதுனாலும் அவரால முடியும், அவரால முடியும். சொந்தக்கார் சொல்ல முடியாதுன்னு உன் புத்தி சொல்ல முடியாது, அவரால முடியும், அவரால முடியும்.
பீட்டர் சொன்னான், ஆண்டவரே உன் வார்த்தையின்படி போடுறேன். வலை போட்டான். பைபிள் சொல்லுது என்னங்க, அவன் வலை பிஞ்சிடுச்சான். The net is broken and two boats they were filled with fishes and they sank, it seems, Bible says. அது ரெண்டு போட்டும் வலை கிழிஞ்சிச்சு, ரெண்டு போட்டு அமிழ்ந்து போச்சான். என்னங்க, அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாரு, எப்போதும் கிழிஞ்சு போற மாதிரி தான் கொடுப்பார். ஆமென். பையினி பையில போட்டு போட்டு பர்ஸ் கிழிஞ்சிடணும், அவ்வளோ காசு தருவார். ஆமென் 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 ஆமென். அது ஏன் கிழிஞ்சிச்சு சொல்லாது, நீ அவ்வளோ கை விட்டுக்கிற ஹேண்ட் பேக் எல்லாம் ரைட்டுங்களா? ஆமென். எல்லாம் கிழிஞ்சு போகிற அளவுக்கு கர்த்தர் உனக்கு அவ்வளோ கொடுப்பார். அல்லேலூயா. போட் வந்து தாங்க முடியாது, அவ்வளவு கொடுப்பார், கர்த்தராலே முடியும். ஆமென். He is able to give you and bless you with fishes in such a way the net will break and the boat will sink. ஆமென். கர்த்தர் உனக்கு மீன் என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். எவ்வளவு கொடுப்பார்னா, உன் போட் அமிழ்ந்து போகும், உன் வலை கிழிஞ்சு போகும். வலை கீற மாதிரி போட் அமிழ்ந்து போகிற மாதிரி கர்த்தர் தருவார். இவனால இழுக்க முடியல. பீட்டர் அவ்வளோ பிடிச்சிட்டான், சைகை பண்றானா. ஜான், அவன் ஃப்ரெண்டு ஜான், ஜான் ஜான் யோவான் வா அப்படின்னு கூப்பிட்டானா. யோவான் இன்னொரு போட் எடுத்தான். ரெண்டு போட்டை நிறுத்தாங்க, ரெண்டு போட்டும் கீழே போயிடுச்சான். அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காரு பாரு. இவன் பேதுரு யோவானை பார்க்குறான், யோவான் பேதுரை பார்க்குறான். என் வாழ்க்கையில் இவ்வளோ மீன் நான் பிடிச்சதில்லை. ஆமாங்க, நீ எதிர்பார்க்கறதுக்கு மேலே தான் செய்வாருங்க. இஸ் ஆல்வேஸ் எக்ஸீடிங் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். He will exceed your expectation. நீ எதிர்பார்த்ததுக்கு மேல செய்வார். நீ எதிர்பார்த்தத பார், அதுக்கு மேல செய்வார். இந்த மாதத்துல வரப்போகுது உன் எதிர்பார்ப்பு, அதுக்கு மேல தான். நீ எதிர்பார்க்கிறதுக்கு மேல கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமின்படியை கொடுக்கத்தக்க வல்லவர் அவர். He is able to give us exceedingly abundantly above what we think and what we pray for. நம்ம நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மேல தான் கொடுப்பார். நீ என்ன எதிர்பார்க்கிற சிஸ்டர், அதுக்கு மேல உனக்கு நடக்க போகுது. நீ எதிர்பார்த்து கொண்டு காரியத்துக்கு மேல கர்த்தர் செய்வார். அவர் கைவிட மாட்டார், பெரிய காரியத்தை செய்வார். அவன் மீனெல்லாம் பிடிச்சிட்டு காலில் விழுந்துட்டானா ஏசுநாதர்கிட்ட. ஏசுநாதர் நீ பாவின்னு சொல்லவே இல்லை, அவனே காலில் விழுந்துட்டான். பாருங்க, அவனுக்கு கொடுத்த பிளஸ்ஸிங்கு அவனை காலில் விழ வைக்குது. ஆமென். ஏசுநாதர் நீ ஒரு பாவின்னு சொல்லவே இல்லை, அவனே காலில் விழுந்து சொல்றான், நான் பாவி, என்னை விட்டு போயிடுங்க. ஆமென். நான் பாவி, என்னை விட்டு போயிடுங்க. இதுதான் பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. கமான், ரோமர் 2 அவர் கொடுக்குற ஆசீர்வாதமே நம்மளை மாத்திருமா. இதுதான் ரோமர் 2ஆம் அதிகாரம். அல்லது தேவ தயவு, எதுங்க தேவ தயவு, நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இங்கிலீஷ். Or do you despise the riches of his goodness? Or despise you the riches of his goodness and forbearance and long suffering, not knowing that the goodness of God leads you to repentance. So highlight, the goodness of God leads you to repentance. நீங்க பாருங்க, தமிழ்ல அவ்வளவு நல்லா இல்ல. The goodness of God leads you to repentance. கர்த்தர் நன்மையை கொடுத்து, நீ தப்பு பண்ணியிருப்ப, எனக்கு கெட்டது வரும்னு நினைச்சிருப்ப, ஆனா நல்லதே கொடுப்பார். நல்லதே கொடுக்கறத பார்த்துட்டு நீ திருந்தி விடுவ. நான் கெட்டவன், எனக்கு எப்படி இதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்குது? ஏன்னா உங்க அப்பா அவர். ஆமென். அப்பா உனக்கு நல்லதே கொடுக்கிறார். நல்லதே கொடுத்து உன் கெட்ட பழக்கத்தெல்லாம் மாற்றி போடுவார். ஆமாங்க, காலை ஒடிச்சு கர்த்தர் ஒருத்தனை திருத்த மாட்டார், கையை ஒடிச்சு திருத்த மாட்டார். இது மனுஷனுடைய எண்ணம். மனுஷனுக்கு தான் சொல்லுவான், அவன் கால் ஓடினும், அப்பதான் அவன் திருந்துவான். அவனுக்கு இது தள்ளணும் வந்தே செத்துடணுமா, அப்பதான் திருந்துவான். ஸோ ஒன்று மனுஷன் நினைப்பாங்க. கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் உனக்கு நன்மையை கொடுக்கிறாராம். நல்லதை கொடுக்கிறத நீ பார்த்து நீயே அவர் பக்கமாய் திருந்து விடுவாய். So it is a goodness of God leads you to repentance. Come on, கைகளை தட்டி தேவனை மகிழலாம். It is a goodness of God. Yes. கர்த்தர் அருளும் அந்த தயவு, அவருடைய தயவு என்ன பண்ணா உனக்கு தேவ தயவு, நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. குணப்படு பாட்டு பாடுவாங்களே, குணப்படு பாவின்ட்டு. குணப்படுனா திருந்துறா. அப்போ நம்ம குணப்படுறது எப்படின்னா தேவ தயவுனால தான். குட்னஸ் ஆஃப் காட்.
ஆமென். ஆமென். பயப்படாத பிள்ளைய, அந்த தேவனுடைய தயவு, அந்த குட்னஸ், தேவனுடைய நன்மை உனக்கு கிடைக்க தான் போகுது. ஆமென். அது உன்னை மாத்தம், சேஞ்ச் பண்ணும். பாருங்க, இவனுக்கு கர்த்தர் 2 போட் நிறைய மீன் குத்தவனே காலில் வந்துட்டான். நான் பாவி, என்னை விட்டு போயிடு. பிரசங்கமே பண்ணல கர்த்தர். அதே போல இன்னொரு அயோக்கியனை கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் மாத்தினார். அவன் வந்து அவங்க அப்பனை ஏமாத்தினவன், அவங்க அண்ணனை ஏமாத்தினவன், அவன் பேரை ஏமாத்துக்காரன் எத்தன், அவன் பேர் வந்து யாக்கோபு. இந்த யாக்கோபை கர்த்தர் எப்படி திருப்பினாரு? அவனுக்கு பெரிய பிரசங்கலாம் அல்ல, பிளஸ்ஸிங்கே கொடுத்திருந்தார் கர்த்தர். கொஞ்சம் பேர் சொன்னா பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங், எப்போதும் பிளஸ்ஸிங்கே பேசுங்க அப்படின்னா பைத்தியம். அங்க பைபிள் என்ன சொல்லுது பாத்தியா? கர்த்தர் உன்னை திருத்தறதுக்கு குட் நல்லது தான் செய்றா. நீ பண்ண தப்புக்கு உன்னை அடிச்சிருந்தாருனாக்கா, காலை ஒடிச்சிருந்தாரா, 2 காலம் போயிட்டு இருக்குமே. வாயில ஒரு பல்லு இருந்துக்காத உனக்கு, பக்கவாய் தாத்தா பல்லெல்லாம் ஒடிச்சிட்டு பாரு. இல்ல, கர்த்தர் உன்னை எப்படி மாத்தணும்னு அவருக்கு தெரியும். நம்ம சரி, நம்ம ஆசீர்வதிக்க நமக்கு ரொம்ப தாழ்மை வரும். அது உங்களுக்கு வருதோ என்னன்னு தெரியல, எனக்கு வரும். ஆமென். தாழ்மை வரும். அதனால வந்து தாழ்மை எல்லாம் அவரு கொடுத்தது, எல்லாம் அவரை தான் அங்கீகரிப்போம். எல்லாம் அவரு நடத்துறாருங்க, அவரு என்னால ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு போயிடுவோம். அந்த இவன் பாருங்க, யாக்கோபு கர்த்தர்கிட்ட சொல்றான், நான் தகுதியற்றவன் ஆண்டவர், எவ்வளவு நான் தகுதியற்றவன். அவன் சொல்றான், எனக்கு நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்போ எனக்கு 2 பரிவாரங்கள் கொடுத்த தேவரே, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் எவ்வளவும் பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்றான். லார்ட், I am unworthy, I am not worthy to have the 2 troops what they are following me. என் பின்னாடி வர பாருங்க, அவன் பின்னாடி 10,000 ஆடு 4,000 ஒட்டகம்னு சொல்லுங்க, 2 கூட்டம் வந்துச்சான், பரிவாரம்னுக்குது. 2 பரிவாரம். கர்த்தர் உன்னை பரிவாரங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு பரிவாரங்களை கொடுப்பார், சீர் கொடுப்பார். சீர் கொடுத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவன் தெரிஞ்சிட்டான். யாரு? பீட்டர். பேதுரு சொல்றா, பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றா, பயப்படாத பீட்டர், இதுக்கே பயன்ட்டியா? மீன் பிடிச்சு கொண்டிருந்த இவ்வளவு நாள் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். So long you were catching fishes. Today, from this day forth, I will make you catcher of men. You will be fishing men. Amen. Amen. மனுஷரை பிடிக்கிறவனா மாத்துவேன். அப்ப இந்த வலைனா என்ன? பரலோக ராஜ்யம். எதை மீனை பிடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? மனுஷர். அதுல கிடைக்கிற பரலோக ராஜ்யத்துல கிடைக்கிற வலையில கிடைக்கிறதெல்லாம் யாரு? மனுஷர். நீ நானும் தான் மாட்டிட்டோமா? ஒரு பெரிய வலையை போட்டார் கர்த்தர். எல்லாம் நீ நானும் மாட்டிட்டோம். ஆமென். நீ நான் எல்லாம் வலையில தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. வலையில மாட்டிட்டோம். அந்த வலை உன்னை கொலை பண்ற வலை இல்ல, ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்காக உன்னை இழுக்குது. ஆமென். ஆனா அந்த வலையில பாத்தீங்கன்னாக்கா கெட்ட மீன் கூட வந்துட்டுக்குதான். அதுதான் இப்ப பிரச்சனை. என்னன்னா கெட்ட மீனும் இருக்குதான், ஆகாதவைகள். ஏங்க நீங்க யாரும் கெட்டவங்க இல்லை, ரைட்டுங்களா? இங்க வந்ததுனால நீங்க நல்லவங்க. சுவிசேஷம் எல்லாருக்கும் போதும், நல்லவனுக்கும் போது, கெட்டவனுக்கும் போது. எல்லா மனம் திரும்ப வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒருவனும் ரட்சிப்பை இழக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது வெறும் என்னங்க ஏஞ்சலுக்காக மாத்திரம் வந்தார், சங்கீதாக்காக மாத்திரம் வந்தார் இல்ல, இல்ல சாந்தியாக்காக மாத்திரம் வந்தார், சாந்தி சிஸ்டருக்காக மாத்திரம் வந்தார் இல்ல, இந்திராணி அம்மா என்னும் இரிச்சம்மாவுக்காக தான் வந்தார் இல்ல, கிடையாது. கண்ணன் அப்பாவுடைய மனைவி இரிச்சம்மா என்னும் இந்திராணி, எவ்வளவு பார்த்து அட்ரஸ் அப்படி சொல்றேன் பாருங்க, உங்களுக்காக தான் வந்தாருன்னு ஒண்ணும் இல்லை கர்த்தர். ஆமென். எல்லாருக்காக தான் வந்தார். அத பேதுரு சொல்ல, ஒருவனும் கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாம் அப்ப சுவிசேஷம் எல்லாருக்கும் தான் போகுது. நான் எத்தனையோ பேரை எங்க சபைக்கு நான் கொண்டு போனேன், ஆனா இன்னைக்கு எல்லாம் இல்லை. ஆனா ரொம்ப பேர் இருக்கிறாங்க, ஆனா எல்லாமே இல்லை. சிலது போயிடுச்சு. ஆமென். சரி, இங்க பார்க்கலாங்க. அப்ப தண்ணி பாருங்க, வலைய வந்து எதுல போடுறாங்க சொல்லுங்க? தண்ணியில தான் பண்ணும். சரி, வெளிப்படுத்துற விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 17 verse 1. ஒரு தரிசனம். 7 கலசங்களை உடைய, 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா. யோவானை கூப்பிடுறார் தூதன், நீ வா. திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற, நல்லா கவனிங்க,
நான் தண்ணியை பத்தி பேசுகிறேன். திரளான தண்ணீருக்கு மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. ஹைலைட் தி வேர்ட் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கலாம். திரளான தண்ணீர் பாருங்க, அது படி பாஸ்டர், அது மாத்திரம் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து. எல்லாம் திரளான தண்ணீர் சொல்லுங்க. திரளான தண்ணீர்கள். இன்னொரு முறை சொல்லுங்க. திரளான தண்ணீர். ஒரு லேடி திரளான தண்ணி ஒரு கடல் மேல உட்கார்ந்துங்கறாளாம். அவளோட எல்லாம் வேசித்தனம் பண்ணாங்களா பூமியின் ராஜாங்களா அப்படின்னு ஒரு தரிசனத்தை யோவான் பார்க்கிறார். இங்கிலீஷ். There came one of the seven angels, which had the 7 bowls. Okay, which had 7 bowls. And talked with me, saying to me, come here. Come here. I will show to you. So angel calls John the apostle, come here. I will show to you the judgment of the great. The judgment of the great. Where that sits on many waters. Or means prostitute or a harlot. That sits on many waters. Many waters. Highlight that sits on many waters. Say sits on many waters. Sits on many waters. Say many waters. Many waters. திரளான தண்ணீர். இந்த தண்ணியை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, பைபிளே சொல்லுது. பைபிளே சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இதே அதிகாரம் 17 அதிகாரம் 15 வசனம் 15th verse. பின்னும் அவர் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் அப்ப அந்த பெரிய தண்ணி, பெரிய அளவுக்கு தண்ணி இருக்கு. அது என்னன்னு பாரு. பின்னும் அவர் என்ன நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிறாளே, உட்கார்ந்திருக்க தண்ணீர்களை கண்டாயே அந்த தண்ணீர் என்னவென்றா அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. அந்த தண்ணி என்னன்னாக்கா அது எதை காண்பிக்குதுன்னா, பெரிய கூட்டம், பெரிய ஜனம், எல்லா பாஷைக்கார மொழி பேசுறவங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதில் இருக்காங்க. தண்ணீர். அப்போ பைபிளே அர்த்தம் சொல்லுது தண்ணீருக்கு என்ன அர்த்தம். ஓகே, இங்கிலீஷ பாருங்க. And he said to me, the waters which you saw, where the harlot sits, are peoples and multitudes and nations and tongues. The waters that you saw in your vision, where the harlots seated, are the peoples and multitudes and nations and tongues. கேட்டங்களா பிரதர் சிஸ்டர் எல்லாம் பாருங்க. இப்போ அந்த பெரிய தண்ணி மேல, திரளான தண்ணீர் மேல ஒரு லேடி உட்கார்ந்துருந்தான். அந்த தண்ணி என்னன்னு சொல்லுது பைபிள்ல? ஜனங்கள், பாஷைக்காரர்கள், கூட்டங்கள் எல்லாம். கேட்டங்களா இங்கிலீஷ் என்ன சொல்லுது? பீப்புள்ஸ், மல்டிடியூட்ஸ், நேஷன்ஸ். தமிழ்ல என்ன பாருக்கு? ஜனங்கள், கூட்டங்களும், ஜாதிகளும், பாஷைக்காரர்கள். ஓகே ஓகே. இப்போ நம்ம நெட்டுக்கு போலாமா? கேட்டுங்களா எங்க 13th chapter of Matthew, Gospel book of Matthew 47. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு, கடல்ல தண்ணிக்குதா? கடல்ல தண்ணி இருக்கா? அப்ப கடல்ல போட்டாங்க வலை, ஜனங்க மேல கர்த்தர் தூறார் வலையை. ஆமென். கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கு. இங்கிலீஷ். Again the kingdom of heaven is like to a drag net that was cast into the sea, sea full of water actually, and gathered of every kind. எல்லா வித மீன்களையும் அதுல சேர்த்துச்சான். ஓகே, தெலுங்குக்கார், தமிழ்கார், பாஷை எல்லாம், மலையாளி எல்லாரும் அதுல இருக்காங்க. ஹிந்தி பேசுறவங்க, இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லாரையும் கர்த்தர் சபைன்ற ஒரு நெட்டில் பிடிச்சிட்டார். ஆமென் ஆமென் ஆமென். சரி, 48. அது நிறைந்த போது, நிறைஞ்சிச்சுங்களா? நிறைஞ்சிட்டாதான் வெளியே இழுக்க முடியும். ரைட்டுங்களா? ஆமென் ஆமென். நிறையும் போது அது வெளியே இழுத்துருவாங்க. இப்போ
அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். என்னங்க நல்லதெல்லாம் எதுல போட்டுக்கிறாங்களா? கூடையில. ஆகாது, உதவாதது, தேவையில்லாதெல்லாம் எரிந்து போடுறாங்க. நீங்க இங்க வந்திருக்க ஒருவரும் தேவையில்லாதவர்கள் அல்ல, ஆகாதவர்கள் அல்ல. நீங்க தான் நல்லவர்கள். வராதவர்களை பற்றி நான் சொல்றேன். அவங்களுக்கு ஏற்கனவே சுவிசேஷம் போச்சு, வரல, அவங்க தான் வந்து ஆகாதவர்கள். நீங்க வந்துட்டீங்க, நீங்க இன்னும் சொன்னா நரகத்துக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆமென். 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 இந்த உலக போராட்டங்களுக்கு நரகத்துக்கு நீங்க தப்பித்து விட்டீங்க. இங்க வந்திருக்காங்களா நல்ல மீன் தான். ஆமென். சில தூங்கி கொண்டிருக்குது ஏதோ மீன்கள், கேட்டுங்களா? சில மீன்கள் வருது இல்லை, அது என்ன மீனோ தெரில. நாய்க்கு தூக்கி போடுறாரோ காக்காக்கு போடுறாரோ தெரில, நம்ம கூடையில போறோமா? ஆமென். ரைட்டுங்களா? நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார். இங்கிலீஷ் which when it was full, when the dragnet was full, they drew to shore, இழுக்குறாங்க, கரையில இழுத்துக்கிறார்கள். they drew to shore and sat down and gathered the good into vessels, but cast the bad away. sat down. நீங்க கர்த்தர் ஒரு இடத்துல சொல்வாரு, அந்த மூன்றாவது கூட்டத்தை நான் உட்கார்ந்து புடமிடுவேன். ஆமென். கர்த்தர் சொல்றார், நான் அவசரமா செய்ய மாட்டேன், அந்த மூணாவது கூட்டத்தை மாத்திரம் சுத்த பொண்ணா நான் மாத்துறேன். புடமிடுவேனாக்கா அந்த ஃபர்னஸ்ல போட்டு சுத்த பொண்ணா மாத்துவேன். ஆனா எப்படி செய்வேனாக்கா, நான் ஏஸ்டியா வேகமா செய்ய மாட்டேன். என் பிள்ளைக்காக, என் பிள்ளை சரிப்படுறதுக்காக நானே உட்கார்றேன். ஆமென். அதே போலதான் சமாரியா ஸ்திரீ 5 ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு 6வது ஹஸ்பண்டை வச்சுட்டு வீட்டில் விட்டுட்டு வந்தா அவளுக்காக உட்கார்ந்து காத்து கொண்டிருந்தார் கர்த்தர். ஒரு இடத்துல இவர் டயர்டா இருந்தாலும் அந்த பெண்ணை திருத்துவதற்காக உட்கார்ந்து காத்து கொண்டிருந்தாராம். ஆமா, எனக்கு அன்பானவர்களே, அவர் அவசரப்படுறதுல உனக்காக எனக்காக உட்கார்ந்து அவர் வேலை செய்கிறார். உட்கார்ந்து உன்னை என்னை கவனிக்கிறார். உட்கார்ந்து அவர் செய்கிறார். எப்போ ஒரு மனுஷன் உட்கார்றானா வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். வேலை முடிஞ்சிச்சு. இயேசுநாதர் கூட பைபிள்ல சொல்லுது, வேலை முடித்து பார்த்தான், பிதாவின் வலது பாரிசத்துல போய் உட்கார்ந்தார். வேலை முடிஞ்சிச்சு, செய்ய வேண்டியதெல்லாம் செய்தார், முடிந்தது அப்படின்னு சொன்னார். எல்லாம் முடிச்சிட்டு அவர் பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்றார். இப்போ உட்கார்ந்து அமைதியா இல்ல, அங்க ஒரு வேலை நடக்கிறது. உனக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கார். இன்னைக்கு வரைக்கும் நீ நானும் உயிரா இருக்கிறோம், கர்த்தருக்குள்ள இருக்கணும். ஒரு அப்பா உனக்காக எனக்காக பிதாவின் வலது பார்சத்துல பரிந்து பேசுகிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கார். உன் வீட்டுக்காக, உன் குடும்பத்துக்காக யார் ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, நீ ஜெபிக்காவிட்டால் ஒருத்தர் ஜெபித்துக் கொண்டிருக்கார். அதனால அவரே ஜெபிக்கிட்டோம் நான் விட்டுறேன்னு சொல்லாத. ஆட சுத்த சோம்பேறி லக்காடி கம்பெனி, சுத்த எஸ், சோம்பேறி இன்னொரு எஸ், லக்காடி எல், கம்பெனி சி, சுத்த சோம்பேறி லக்காடி கம்பெனி SSLC. ஆமென். ஆளையில ரொம்ப பேருக்கு புரியல, 2 கிட்ட பரவாயில்ல. கேட்டுங்களா சிஸ்டர், பிரதர், உனக்காக ஒருத்தர் பரிந்து பேசுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நீ நான் அழியல, இன்னை வரைக்கும் அழிஞ்சு போகாதுக்கு நான் ஒருத்தர் ஜெபிக்கிறார். ஆமென். ஓகே ஓகே. 49 இப்படியே இந்த ஸ்டோரி எதுவா பாருங்க, பரலோக ராஜ்யம் வருது, இது ஜட்ஜ்மெண்ட் வருது, சுவிசேஷன்ற வலை வீசுறது வருது. எவ்வளவு விஷயம். சுவிசேஷன்ற வலை வீசுறாரு, எல்லாம் மாட்டுறாங்க. கேட்டுங்களா, கொஞ்சம் உதவாத போயிடுது. ஆனா நம்மள நல்ல மீனுங்க, சர்ச்சுக்கு வந்துட்டா நல்ல மீன். ஆமென். இப்படி உலகத்தின் முடிவிலே, இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். சோ இது என்ன கதையா ஸ்டோரி? எண்ட் டைம்ல, உலகத்தின் முடிவுல, ஜட்ஜ்மெண்ட் டைம்ல எப்படி இருக்கும்னு சொல்றார் கர்த்தர். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து, எப்படி ஆகாத மீன் வேண்டான்றத மாத்திரம் எடுத்து வீசி எரிஞ்சிடுவாங்களாம். இத கர்த்தர் சொல்றாரு, அந்த நெட்டு முழுவதும் நீதிமான்களா. நெட்டு முழுவதும் நீதிமான்கள், தேவையில்லாதவங்க அவங்கள மாத்திரம் எடுத்து போடுவார். அதனால்தான் வாயை திறந்து நீதிமான் சொல்லு சொல்லுன்னு.
இடங்களா நீ நானும் நீதிமான் எப்படி ஆனோம்? பைபிள் சொல்றாங்க இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து, அப்போ பொல்லாதவர்களை பிரிச்சிடுவாங்க. ஏன் பண்டலா கட்டுவாங்க, அவங்கள கட்டி அக்னி கந்தக எரியிற கடல்ல தூக்கி போடுவாங்க, நரகத்துல தள்ளுவார்கள். நீதிமான்களை மாத்திரம் விட்டுருவாங்களாம். யார் நீதிமான்? எல்லாம் இங்க உட்கார்ந்துக்கிறீங்க பாரு, ஒருத்தரும் நீதிமான். நம்ம பாவித்தான். ஆனா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய ரத்தம் நம்மை நீதிமானாக மாற்றிருக்குது. இந்த நீதி உன்னால உண்டானதல்ல, நீ நல்லவங்களா இருந்ததுனால கிடைத்த நீதி அல்ல. இந்த நீதி இயேசு கிறிஸ்துவின் நீதி. இது தேவனுடைய நீதி. தேவ நீதி நமக்கு இலவசமாய் கிஃப்டாக ஈவாக கிடைத்தது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. இட்ஸ் a free gift. ஆமென். உன் பாவ மன்னிப்பு இலவசம். ஆமென். கர்த்தர் உன்னை நீதிமானாக இலவசமாய் மாற்றிருக்கிறார். எல்லாம் இலவசம் சொல்லுங்க. இலவசம். இன்னொரு முறை இலவசம் சொல்லுங்க. இலவசம். இலவசமா தான் கர்த்தர் உனக்கு பாவத்தை மன்னிச்சிருக்கார். இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் உன் பாவத்தெல்லாம் எடுத்து போட்டுச்சு. இன்னும் சர்ச்சில் இருக்கிறீங்களா? இப்பவே நீங்க இந்த வசனத்தை கேட்கும் போதே சுத்தமாயிட்டீங்க. உங்களுடைய பாவ லெவல் 0. ஆமென். ஏன்னா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். ஆமென். இங்க உட்கார்ந்து இருக்கவங்க யாரும் இப்ப புதுசா கூட வந்திருக்கலாம், உங்க பாவம் கூட 0 தான். ஆமென். உங்க அக்கிரமத்தெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டார். அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டார். He says, your iniquities and your transgressions, your lawless deeds, I will remember no more. Yes. உன் அக்கிரமங்களையும் உன்னுடைய பாவங்களையும் உன் மீறுதல்களையும் இனி நான் நினைக்க கூட மாட்டேன்னு சொல்றார். ஆமென். நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். Yes. ஹல்லேலூயா. Hallelujah. என்ன சந்தோஷங்க. ஆமென். ஆமென். இது உலகத்தின் முடிவில் நடக்குமா? அப்போ உலகத்தின் முடிவில் நீதிமான்களை மாத்திர கர்த்தர் விட்டுறார், மற்றவங்க எல்லாரும் இது பண்றார். நீதிமான்னா யாரும் இல்லை, ஒரு காலத்தில் பாவிங்க தான், பாவம் செய்தவங்க தான். ஆனால் இயேசுவேன்னு கூப்பிட்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தான் நீதிமான். அந்த உன்னை நீதிமான ஆக்குந்து யாருன்னா இயேசுடைய ரத்தம். எல்லாம் எக்ஸ் பாவி, நம்ம எல்லாம் எக்ஸ் பாவிங்க தான். இன்னும் ஓடியும் பேசி சுத்திந்தோம், இன்னும் திருட்டுதனும். ஆமென். ஆமென். போலீஸ்க்கு மாட்ட போலீஸ் கண்ணில் மாட்டாத திருட நம்ம தான். அவ்வளோ பொய், அவ்வளோ பித்தலாட்டம், அவ்வளோ கர்த்தர் எல்லாத்துக்கும் விலக்கி உன் பாவத்தை என் பாவத்தை மன்னிச்சுட்டு மறந்துட்டு என் பிள்ளைன்னு சொல்றாருன்னா அதை காட்டிலும் சிறந்தது என்னங்க? கையை தட்டுங்க. நீ நான் அவருக்கு பிள்ளை. ஆமென். 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 நீதிமான்களை அவங்க நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரிச்சுட்டு வரான். பட்சமாமா இங்கிலீஷ்ல? இங்கிலீஷ். So it shall be. So it shall be At the end of the world. At the end of the world. உலக முடிவுல நடக்கும். So it shall be at the end of the world. The angels shall come forth. The angels shall come forth. And separate the wicked. And severe the wicked. From among the just. So you will separate the wicked among the just. நீதிமான்கள் கிட்ட இருந்து துன்மார்க்கரை பிரிப்பாராம் கர்த்தர். பிரிச்சுட்டு என்ன பண்ணார்? பிரிச்சுட்டு அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்க போயிட்டு மம்மி அழுவ முடியாது, டேடி கூட அழுது நிற்பாருங்க. அவங்க டேடியை கூப்பிடுவார் தாத்தாவை, தாத்தாவும் எரிஞ்சு நிற்பார். உஷார். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். எல்லா அக்கினி சூளைன்னு சொல்லுங்க. அக்கினி சூளை. இங்கிலீஷ்ல ஃபர்னஸ். ஃபர்னஸ், அக்கினி சூளை. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். நெருப்புல போட்டாக்கா என்ன சுகம் இது, என்ன சுகம் அப்படின்னு பாடுப்போம். என்ன சுகம் நான் சொல்லுவோம். நம்ம ரொம்ப வேக்காட்டில் ஏசியில் இல்லாட்டி அப்படி போய் உட்காந்துனா என்ன மாதிரி இருக்குப்பா, அதான் என்ன சுகம். ஆமென். நெருப்புல போட்டு என்ன சுகம் நான் பாட முடியாது. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அழுகையும் பற்கடி. அழுக ஓ மனிதனே அந்த பாட்டுல ஓன்னு கத்துவாங்க, பல்ல கடிக்குவாங்க. அதான் மியூசிக். பாட்டும் இருக்கும் மியூசிக்கும் இருக்கும். பல்ல கடிக்கிறது ரைட்டுங்களா? பல்ல கடிக்கிறது வந்து மியூசிக். பாட்டு வந்து அழுகு.
மியூசிக்கோடு நரகத்தில் வேவோம். ரைட்டுங்க. அவர்களை அக்னி சூளையில போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இங்கிலீஷ். And shall cast them into the furnace of fire. So all the unrighteous people, those sins were not forgiven. What Bible tells about them? And shall cast them into the furnace of fire. Say furnace of fire. Furnace of fire. Once again, furnace of fire. தமிழ் அக்னி சூளையில போடுவாங்களா, சூளை கேட்டங்களா? And there shall be and they shall be wailing and gnashing of teeth. Wailing and gnashing of teeth. There shall be wailing is their song they will sing, and gnashing with the music that will be played there. Okay, there will be more both music and also song in hell. That is wailing and gnashing of teeth. கேட்டங்களா? பல்ல கடிக்கிறது மியூசிக், ஆன் கத்தி அழுவுறது வந்து பாட்டு, ரெண்டும் இருக்கும். ஆமென். சரி, இந்த ஸ்டோரி இப்படி முடியுதா? முடிஞ்சிச்சுங்களா? அதனால நீதிமான கர்த்தர் நீதிமானை விட்டுட்டு துன்மார்க்கனை பிரிக்கிறாராம், அவனை தான் தூக்கி போகிறது. இதே விஷயத்த கர்த்தர் இன்னொரு இடத்துல சொல்றாரு. இதே சாப்டர் 13ஆம் அதிகாரம் 49 and 50 முடிஞ்சிச்சுங்களா? 41ல இருந்து பாருங்க. 41ல இருந்து 41ல இருந்து மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடறல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து என்ன பண்றாங்களா? யார மோத சேர்க்கறாங்க பார். சகல இடறல்களையும் அக்கிரம செய்களை சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அதே சேம் ஸ்டோரி. இது வேற கதை. இது என்னன்றாரு கர்த்தர்? வீட்ஸ் அண்ட் வீட் அண்ட் வீட்ஸ். வீட்னா கோதுமை, வீட்ஸ் அன்வான்டட் செடி, பதர். வீட் அண்ட் வீட்ஸ். ஆமென். கவனிங்க. ஒரு நாள் இயேசுநாதர் ஊமையை சொல்றாரு. வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க, எஜமா நம்ம தோட்டத்தில், நம்ம கொல்லையில், நம்ம லேண்டில் நல்ல கோதுமையை தானே விதைச்சோம். ஆமாப்பா, நல்ல கோதுமை. ஆனால் பாருங்க, நீங்க வந்து பாருங்க, நிறைய களை செடி வந்துட்டு இருக்குது. கலைன்னா தெரியுமா? கலை இல்லைங்க, கலை தெரியுங்க. அதாவது அன்வான்டட் கிராப்ஸ், தேவையில்லாத செடி, அன்வான்டட் பிளான்ட்ஸ், நாட் கிராப்ஸ். தேவையில்லாத செடியெல்லாம் வந்துட்டு இருக்குது. முள்ளு புல்லு இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ என்ன சொல்றாங்க? நாங்கள் போய் எடுத்துட்டோமா, தப்பிடிங்க போட்டோமா அப்படின்றார். அதுக்கு முன்ன இது யாரு, எப்படி நல்லது தான் நட்டோம், இது அன்வான்டெல்லாம் எப்படி வச்சு, தேவையில்லாதெல்லாம் வச்சு. அது கர்த்தர் சொல்றாரு, நம்ம தூங்குற டைம்ல சாத்தான் வந்து கலை விதிச்சிட்டாங்க. இது பகைஞ்சனுடைய வேலை. யாருடைய வேலை? பகையனுடைய வேலை. அவன் கலை விதிச்சிட்டான். எப்போ? தூங்கின்னு இருக்கும்போது. அதனால தான் ஃபாதர் பாடுவார், நீ தூங்கினால் எதிரி கலை விதைப்பான். நீ தூங்கிட்டினா எதிரி கலை விதைப்பான். ஜெபம் பண்றதுல, பைபிள் படிக்கிறதுல, சர்ச்சுக்கு வர்றதுல தூங்கினே இருந்தினாக்கா எல்லாம் உங்க வீடே கெட்டுதான் மாத்திருவான் சாத்தான். கலை, டூப்ளிகேட் செடி, ஒழுக்கம் அதெல்லாம் போயிடும். பக்தி வைராக்கியம் எல்லாம் போயிடும். ஆவில அனலா இருங்க. தூங்கும் போது செயின்டானா சாத்தான். ஓகே, இப்போ அப்ப என்ன சொல்றாங்க? நாங்க பிடுங்கிட்டோமா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, வேணாப்பா, கொஞ்ச நேரம் விட்டு வை, ஏதோ ரெண்டை வளர்த்தோம். எது இன்னொன்று? ஏன்னா பக்கத்தில் நட்டுக்கிறான் சாத்தான். அத்தை பிடுங்கும் போது நம்ம கோதுமைக்கு எந்த எஃபெக்டும் வரக்கூடாது. கோதுமை செடிக்கு எந்த எஃபெக்டும் வரக்கூடாது. அதை பிடுங்கும் போது, வேரோட பிடுங்கும் போது நம்ம கோதுமை செடியுடைய வேர் கட்டாயிடக்கூடாது. இல்லை, அது பிடுங்கப்படக்கூடாது. அதனால ரெண்டும் வளர்த்து விடுன்றார். பாரு, அந்த நெட்டில் ரெண்டே இருக்கட்டும், கெட்டதும் இருக்கட்டும் நல்லதும் இருக்கட்டும். இந்த உலகத்தில் அப்படிதான் வச்சுக்கிறார், நல்லதும் இருக்கட்டும் கெட்டதும் இருக்கட்டும். பாருங்க, இதுல ஒரு விஷயம் பாருங்க, அந்த தோட்டத்தில் வர்ற தண்ணியெல்லாம் அதுவும் குடிச்சிச்சான். இது நல்ல கோதுமையும் செடியும் குடிச்சிச்சு, அங்க இருக்க வீட்ஸ் களை செடிகளும் குடிச்சிச்சு. ரெண்டுத்துக்கும் சூரியனும் தேவை. ஏன்னா ரெண்டு வளர்றதுக்கு சூரியன் தேவை. எல்லா கடவுளுடைய பிளஸிங்கும் அதை என்ஜாய் பண்ணிச்சு. உனக்கு கனி கொடுக்கல,
ஏன்னா சர்ச்சுக்கு வரையாட்டு கனி கொடுக்க முடியாது. பதர்னா தெரியுமாங்களா, எல்லாம் இருக்குது, அந்த அந்த உமியெல்லாம் இருக்குது, உள்ள நோண்டி பார்த்தா கோதுமையே இல்லை, அதான் பதர். கனி இல்லை. சர்ச்சுக்கு வந்தா தானே கனி கொடுப்பேன், இங்க தானே எல்லாம் பேசுறோம், இங்க வந்தா தானே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீ எப்படி நடக்கணும் நாங்க சொல்லி கொடுப்போம். சொந்த புருஷனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படி, இங்க தானே சொல்லணும். புருஷர்களே உங்க மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஹஸ்பண்ட்ஸ் லவ் யுவர் வைஃப், இங்க தானே சொல்ல முடியும். மனைவி அடிக்காத, அன்பு கூறு. நீ பண்ற லவ்லயே உங்க வைஃப் வந்துடணும் சர்ச்சுக்கு. பிள்ளைங்களுக்கு இங்க தானே சொல்லித்தரோம். உங்க 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 பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. உங்க பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. கீழ்ப்படியணும் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள். ஏன்னா அப்பா பீடி வாங்க சொன்னா வாங்காத, வாங்க போகக்கூடாது. அந்த வீட்டில் இந்த முறக்கா திருடுறான், அப்பா கற்றுக்கிட்டாக்கா படா திருட்டு பாய் அப்பான்னு சொல்லிட்டு நீ திருடக்கூடாது. போடான்னு சொல்லி கொடுத்துட்டா. அப்போ நீங்க கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும் எல்லாத்திலும். obey your parents in the Lord, in the Lord. சில வீட்டில் பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவே போய் சொல்ல கத்துருவாங்க. அப்பா உதவியா நீ அப்பா, பிள்ளைங்களுக்கு போய் சொல்றது கத்துறது. ரைட், இப்போ எங்க இருக்கிறோம்? போய் சொல்ல கத்துறதா. ரைட். அப்போ மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமங்களையும் செய்களையும் சேர்த்து அவைகளை அக்னி சூளையில போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். இங்கிலீஷ். The Son of Man shall send forth his angels. The Son of Man shall send forth his angels. And they shall gather out of his kingdom. And they shall gather out of his kingdom. All things that offend. Yes. Out of the kingdom. All things that offend. And them which do iniquity. That and them which do iniquity. அக்கிரமம் செய்கிறவங்களையும் இடரலா இருக்கிறவங்களையும் அவர் பிரிப்பார். இதெல்லாம் சர்ச்சிலே அக்கிரமம் பண்றதா இல்ல சர்ச்சிலே இடரலா இருக்கிறதா, எல்லாருக்கும் தொல்லை கொடுக்கறதா? அப்படி கொடுக்குது இல்ல சில கேஸ், உசார் கேஸ். அடுத்து 42. And shall cast them into a furnace of fire. And shall cast them into a furnace of fire. They shall be wailing and There gnashing shall be of teeth. wailing and gnashing of teeth. அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். They shall cast them into the furnace of fire. There shall be wailing and gnashing of teeth. 43. அப்பொழுது நீதிமான்கள், நீங்களாம் நீ நான் உட்கார்ந்துக்கிறீங்களா, முன்னாடி பாவியா இருந்தவங்க தான், ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டனால பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள். வேற எப்படியும் இல்லை நீதி, வேற விஷயத்துல இயேசுவால கிடைத்த அந்த நீதி. அந்த நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். Come on, கை தட்டுங்க. சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் இந்த பிரசங்கத்தை கேட்க கடவன். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். 43. Then shall the righteous shine forth as the sun in the Then shall the righteous shine forth as the sun in the kingdom of in the kingdom of their Father. Who has ears to hear? Who has the ears to hear? Let him hear. Then the righteous will shine forth as the sun in the kingdom of their Father. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில், அவங்க அப்பாவுடைய வீட்டுல பரலோக ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்பார். இங்க ரெண்டு வசனம் காமிச்சேன். எங்கேயும் பாவி பரலோகத்துக்கு போறான்னு இல்ல, கவனிச்சுங்க. எங்கேயும் பாவி பரலோகத்துக்கு போறான், எங்கேயும் யாருக்குது நீதிமான். எனக்கு டைம் இல்லை, இன்னொரு பக்கத்தில் நான் காமிச்சிருப்பேன். நீதிமான்கள் தான் பரலோகத்துக்கு போறது. யாரு நீதிமான்கள்? இங்க உட்கார்ந்து இருக்க நீங்க தான் நீதிமான் சொன்னேன். உங்களை பாவின்னு நான் சொல்ல இவ்வளவு பெரிய பிரசங்கம் தேவையில்லை. நான் பாவம் செய்யல சொல்ல, ஆனா இன்னைக்கு உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது, மறக்கப்பட்டிருக்குது. உன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது, மறக்கப்பட்டிருக்குது. அது எப்படி? உன் ரட்சகர் சிந்தின ரத்தம், உன் எஜமா ரட்சகர் சிந்தின ரத்தம், உன் மீட்பர் சிந்தின ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, சூப்பர். இந்த ரெண்டு இடத்துலயும் யாருங்கன்னா நீதிமான்கள் தான்
அப்போ பாவிங்களை பிடிச்சி ஒரு அக்னியில் போடுறார். இப்போ சின்ன ஒரு இது, நீதிமான எப்படி மாறுறது, நீதிமான யார் அப்படின்றதுக்கு ஒரு 2-3 வசனம் கொடுக்குறேங்க. நான் இன்னும் ஒரு பெரிய இது ப்ரிப்பேர் பண்ணி வந்துக்கிறேன். அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் செய்தியில் பார்க்கலாம், அதில் கர்த்தர் எப்படி நடத்துகிறார். ஒரு சின்ன இது பாருங்கள், கமான் என்னோடு கூட. பிலிப்பியருக்கு நிருபம், Philippians 3:9, Philippians 3:9, பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும், பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை எப்படினா ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல், 10 கட்டளை கீழ்ப்படிறதுனால எனக்கு கிடைக்கிறது சுயநீதி. நான் நல்லவன், நான் இப்படி, நான் நல்லவன் நோ, நீ நல்லவனா இருக்கிறதுனால இந்த நீதி கிடைக்கிறது இல்ல. ஏன்னா உன் நீதி நீ எவ்வளவு நல்லவன்றது கர்த்தருக்கு குறைவா தான் இருக்கும். ஒருத்தன் சொல்ற, நான் எல்லாத்தையும் இதெல்லாம் கரெக்டா ஒழுங்கா செய்தேன், கர்த்தர் சொல்ற, இன்னும் உனக்குள்ள குறை உண்டு. நீ எப்படிங்க தேவனை மேட்ச் பண்ண முடியாதுங்க. அவருக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு உனக்கு எனக்கு நல்ல நீதி நியாயம் இல்லைங்க. நம்முடைய நீதி சுயநீதி இல்லை. பாருங்க, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனா இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும். பாருங்க எப்படி உனக்கு இந்த நீதி கிடைக்குது. ஹைலைட், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை இயேசு கிறிஸ்து மேல நீ விசுவாசம் வச்சாவே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்துல நீ பார்த்தாவே நீ நீதிமான் வசனம் சொல்லுது. எவ்வளவு ஈஸி பாருங்க. கவனிங்களா, எப்படிங்க நீ நீதிமான அவனீங்க? சுய நீதி இல்ல, 10 கட்டளை கீழ்ப்படினால இல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசனால். நீ இயேசு மேல விசுவாசம் வச்சாவே அவர் உனக்கு அவருடைய நீதியை உனக்கு தரார். அந்த நீதினால நீ நானும் நீதிமான்கள். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஏங்க ஆமென். உன் நீதி உன்னால உண்டாகல, யாரோ ஒருத்தர் கொடுத்தார், இலவசமாய் கொடுத்தார். அது அவருடைய நீதி, அது தேவ நீதி. அந்த தேவ நீதியை இலவசமா பெற்றுட்டு தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிட்டீங்க பாருங்க, நீங்க நீதிமான்கள்னு சொல்லுங்க. இது முழுக்க முழுக்க விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாய் தான் உண்டாக்குறது. யார் மேல வைக்கிற விசுவாசம்? யார் மேல வைக்கிற விசுவாசம்? அப்ப இங்க வந்திருக்கவங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, நீங்க எல்லாம் தான் நீதிமான். ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஹாப்பியாடா? உங்களுக்கு தெரியாதடா அதெல்லாம். ஆமென். பாருங்க, ரொம்ப பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும். நெக்ஸ்ட், விசுவாசம் மூலமாய். பாருங்க, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி. இது தேவனால உண்டான நீதி. ஆமென். உடையவனாய் இருந்து, அந்த நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும். ஓகே, இங்கிலீஷ். And be found in him, not having my own righteousness. See, Paul says, not having my own righteousness, which is from the law. See, if I obey to 10 commandments to the law, it will produce me the righteousness. It is not the righteousness I am seeking for. He says, no, I am not seeking after the righteousness of the law. But that which is through the faith of Christ. But I am seeking some righteousness, that is that which is through the faith of Christ. Faith of Christ and the righteousness. And the righteousness which is of God by faith. And which is of God by faith. Faith மூலமாய், faith நால, விசுவாசத்தின் by faith and through faith. He says, I become righteous. என் சுயநீதியில் இல்ல, விசுவாசத்தினால், அவர் மேல வச்ச விசுவாசம். அப்ப இயேசுவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இயேசுவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாம் நீதிமானுங்க. ஆமென். இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அதனாலே நான் நீதிமான். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தினாலே இப்பொழுதே நான் நீதிமானாய் இருக்கிறேன். கை தட்டு நீதிமான். நீ நீதிமானாய் இருக்கிறாய். நீ நீதிமான். நீ நீதிமான். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது. கர்த்தர் உன்னை நீதிமானாய் வைத்திருக்கிறார்.
சொல்லுங்க. இப்போ நீங்க நரகத்துக்கு போறீங்களா? இல்ல, உனக்கு எனக்கு இல்ல. எஸ். நான் இயேசுவை விசுவாசிக்கிறனால நீதிமான். ஆமென். நீதிமான்களை விட்டுட்டு மற்றவங்க எல்லாம் கட்டினாராம் கர்த்தர், பண்டல் பண்டலா கட்டினாராம். உஷார். சர்ச்சுக்கு வரதுனால எவ்வளவு கத்துக்கிறீங்க. ஆமென். இது ஒன்றாச்சுங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு வசனம், கமான் என்னோட கூட. டைட்டஸ், தீத்து 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். டைட்டஸ், தீத்து 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். கொஞ்சம் நல்லா படிப்பா, சூடு சொரணை இருக்குங்களா கேட்கட்டும். இத நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம். நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், நான் ரொம்ப ஃபாஸ்டிங் எடுத்தேன், அதனால தான் நீதிமான், என் பாவம் பண்ணி இதெல்லாம் சொல்லாதீங்க. அவர் ஃபாஸ்டிங் எடுத்தார் உனக்காக. ஆமென். நான் ரொம்ப தவம் இருந்தேன், முட்டி போட்டுனே அப்படியே ஜம்ப் பண்ணி அவளுக்கு குச்சின்னு அவ்வளோ தூரம் போனேன். நோ, அவர் முட்டி போடுறதா வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் தொங்குனா. நான் பெரிய பாறைக்கல்ல தூக்கி வச்சு நான் ஜெபம் பண்ணேன். இல்ல, அவர் சிலுவையே சுமந்தார். நான் மலைக்கு போனேன், நீ மலைக்கு போனதெல்லாம் இருக்கட்டும், அவர் மலை ஏறினார். கல்வாரி மலை, கொல்கத்தா மலை. ஆமென். உனக்காக அடிக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார், எல்லாம் செய்தார். உன் நீதினால, உன் கிரியையினால நீ நீதிமான் அல்ல. உன் நீதினால நீ ரட்சிக்கப்படல. இது வசனம், இதுதான் சத்தியம். நான் தப்பா பண்ணாக்கா என்ன கர்த்தர் விட மாட்டார். சத்தியத்தை சத்தியமா சொல்றேன். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், அதுக்காக உன்னை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே. எப்படிங்க ரட்சித்தார் உன்னை? அவருடைய இரக்கம், தயவு, அவர் கிருபை, இரக்கம் தான் உன்னை காப்பாத்துச்சான். இரக்கம். எவ்வளோ பேரை விட்டுட்டு உன்னை என்னை காப்பாத்தினார். அதான் ஐயா பாடுறார், என்னை நேசித்ததேன் இறைவா, ஏராளமாய் கிருபை ஏழையன் மேல் சொரிந்து நேசித்ததேன் இறைவா. அவர் சொல்றாரு, என்னை எங்க நேசித்தீங்க? ஏராளமான கிருபையை கொடுத்து என்ன நேசித்தீங்களா? எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாரும் விட்டு என்னை நேசித்ததேன் இறைவா. அவருக்கு பதில் இங்க இருக்குது. உன்னை நேசித்தது காரணம் இரக்கம், தயவு. உன் கிரியையினால் அல்ல, உன்னுடைய அழகுனால் அல்ல, அந்தஸ்தினால் அல்ல, படிப்பினால் அல்ல, பட்டத்தினால் அல்ல, உன்னை ஜெபத்தினால் அல்ல. கிருபை, 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 கிருபை. நான் இல்ல, யாரும் இல்ல பாஸ்டர். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், அதுக்காக கர்த்தர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே, தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும். பாத்தியா, முழுக்கு ஞானஸ்தானம் இருக்கிறது எவ்வளவு முக்கியம். மறுஜென்ம முழுக்கினாலும். முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காத இருந்தீங்கன்னா எடுத்துங்க. கர்த்தர் ரட்சிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பயன்படுத்தினார். மறுஜென்ம முழுக்கினாலும், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும், பரிசுத்த ஆவியில நிரம்புறது, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். முழு என்னங்க, மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். சேவ் பண்ணிட்டார் கர்த்தர். இங்கிலீஷ், not by works of righteousness, not by the works of righteousness which we have done, see once again ma, not by works of righteousness, not by the works of righteousness which we have done, but according to his mercy. So he has saved us according to his mercy, not because of the works what we have done, but according to his mercy he saved us through the washing of regeneration, through the washing of regeneration and renewing of the Holy Spirit. So washing of regeneration and renewing of Holy Spirit. So washing, cleansing takes place through baptism, through word of God. There are many channels. அதே மாதிரி நீங்க பாருங்க, ரீஜெனரேஷன், நெக்ஸ்ட் ரினியூவிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் நம்ம மேல இறங்குற சமயத்துல ஆவியான உள்ள கிரியேசினால நம்ம புத்தி மாறுது. ஆமென். இதுக்கு இல்லாட்டி அவர் இல்லாட்டி நான் புத்தி தெரியுமா, இது மோசமான புத்தி. யாரது புடுங்கலாம், யாரது இழுக்கலாம், யாரை கவுக்கலாம், யாரை வாரின்னு போயிடலாம், யாரை திருடலாம், யாரதை திருடலாம், எவனை திருடலான்னு கூட பார்த்துப்பாங்க. அப்படித்தான் இருந்துக்கும். எல்லாத்தையும் அந்த ஈன புத்தியெல்லாம் கர்த்தர் எடுத்துட்டார். Amen. He has renewed our mind through Holy Spirit. என்னங்களா? நெக்ஸ்ட் 6ஆம் வசனம். தமது கிருபையினாலே, பாருங்க, இது தாங்க பக்கா சத்தியம்.
இதுதான் சத்தியம். சத்தியத்தை சத்தியமா சொல்றேன். ஆமென். தமது கிருபைனால, இந்த கிருபைக்கு விரோதமா யார் வந்தாலும் ஒழிஞ்சே போயிடுவாங்க. ரைட்டுங்களா? தமது கிருபைனாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. எப்படி நீதிமானவனும் பாத்தீங்களா? ஹைலைட் எப்படிங்க? தமது அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லுந்த நீதிமான்றது கொஞ்சம் விட்டு கொஞ்சம் புது வாசனை எடுத்துன்னு வந்தேன். ரைட்டுங்களா? தமது கிருபைனாலே நாம் என்ன ஆகணுமா? நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. எல்லாம் சொல்லுங்க, கிருபைனாலே நீதிமான்கள் சொல்லுங்க. கிருபையினாலே நீதிமான்கள். கமான் சொல்லுங்க. கிருபையினாலே நீதிமான். முன்ன விசுவாசனால நீதிமான், இப்ப கிருபை தான். ஆமென். ஆமென். கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்கதாக. சுதந்திராயிட்டமா, நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகள். ஆமென். எப்படி இருக்குது பார் பாஸ்டர், எங்கேயோ இருந்த பாடி பரதேசிங்க நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளி, அந்த தேவனுக்கே சுதந்திரவாளி ஆயிட்டோம், பரலோகத்துக்கு சுதந்திரவாளி. இது எப்படி வந்துச்சுன்னா கிரியைனால அல்ல, கிருபைனால. உன் செயல்னால அல்ல, கிருபைனால. அந்த கிருபையை கொண்டாடுவோம், கைகளை தட்டி கிருபையை கொண்டாடுங்க. We need to celebrate the grace of God. It is not by our works. We need to celebrate the grace of God. It's purely because of grace that we got justified. Amen. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய நம்ம எல்லாம் பாருங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படியே சுதந்திரமாக்கத்தக்கதா. இங்கிலீஷ்மா 7th verse. 7th verse, very good, correct. ஆமா 7th verse. இங்கிலீஷ்ல 7 இருக்குது. That being justified by his grace. Once again ma. That being justified by his grace. See how we got justified. எப்படி நீதிமான் ஆனோம்? By his grace. That being justified by his grace, we should become heirs according to the hope heirs na அடுத்த வாரிசு, heirs according to the hope of eternal life. So we become heirs of eternal life. Even to God himself we become heirs. தேவனுடைய சுதந்திரவாளி, நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளி ஆனோம். It's because of grace. Amen. இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. இங்க உட்கார்ந்திருக்க எல்லாம் இப்பயே பரிசுத்தமா இருக்கீங்க. ஆமென். இயேசுவின் ரத்தத்தை பத்தி பேசி இருக்கிறேன். ஆமென். அவர் உனக்காக பாடுபட்டு இந்த புண்ணியத்தை சம்பாதித்து கொடுத்தார். நீதிமான்ற பட்டத்தை உனக்கு கொடுக்கிறதுக்காக உயிரே விட்டார். அவர் பாவமா மாறினார். அவர் பாவியா மாறி நமக்கு எல்லா நீதிமான்களா நம்ம மாற்றினார். பாவின்னு சொல்ல, அவர் பாவமாகவே மாறினார். இன்னைக்கு இப்ப திருவிருந்து இருக்குது, எல்லாம் பங்கேறுங்க, இதை விட்டு போக கூடாது. வயசு வந்த பசங்க யாருன்னா இருந்தாங்க, வயசுக்கு வந்த பையன், வயசுக்கு வந்த பொண்ணு, ரைட்டுங்களா? எல்லா பிள்ளைகளும் 8th மேலே படிக்கிறவங்க, ரைட்டுங்களா? இயேசுவை நான் நம்புகிறேன். ஞானஸ்தானம் இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன். அவருடைய ரத்தம் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு இருக்குதுன்னு தைரியமாக எழுந்து நின்று நீங்கள் திருவிருந்து வாங்கிக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும்.